அம்மா அப்பாவுடைய எக்ஸ்டென்ஷனா. இவங்க எப்படி இருக்காங்களோ அது மாதிரி அவங்க பல மடங்கு இருப்பாங்க. இவங்க காலேஜுக்கெலாம் அனுப்பலை, இவங்களெல்லாம் பொத்தி பொத்தி வளர்த்துட்டாங்க, அவங்க +2க்குள்ளேயே முடிச்சுட்டாங்க. அப்படின்னாக்கா பிள்ளைகளை காலேஜ் சேர்க்கணுன்னு ஒரு ஆர்வத்தில் வராங்க. தான் போடணும்னு நினச்ச சுடிதார் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் அந்த காலத்தில் போட விடாததெல்லாம் இப்போ இவங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. நவீன நாகரிகமான ட்ரெஸ் எல்லாம் அன்றைக்கி போகணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, போட விடாது, சொசைட்டி அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணாது. அதெல்லாம் இப்போ குழந்தைங்க போட்டு அழகு பார்ப்பாங்க. குழந்தைங்களா எடுக்கிறத விட இவங்களா எடுத்து கொடுக்குறதே அதிகம். அந்த மாதிரிலாம் தப்பாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோ அண்ணனோ தம்பியோ சொன்னாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு அம்மாவே சொல்லுவாங்க. ஏன்னா பேரண்ட்ஸோட எக்ஸ்டென்ஷன் தான் பிள்ளைகள். தங்களோட எண்ணம் நிறைவேறாத எண்ணங்களை பிள்ளைகள் மூலியமாக நிறைவேற்றுகிறாள். படிப்பு, ஊர் சுற்றுறது, அனுபவிக்கிறது, அப்புறம் எல்லா விஷயமே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆம்பளை வச்சு சொல்கிறேன். தண்ணி அடிக்கிற ஒரு ஆண் தன்னோட பிள்ளையை தண்ணி அடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? மது அருந்துக்கிற ஒரு ஆண் தன்னோட பிள்ளையை மது அருந்தாதுன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்குமா? இருக்காது. அவன் சொல்ல முடியாது. இவன் என்ன சொல்லி வந்திருப்பான்? கொஞ்சமாக அடித்தா ஒன்று தப்பு இல்லைன்னு சொல்லியே வளர்ந்துருப்பான். இப்போ அதே தான் ட்ரெண்டு மாறுது. அப்படியே இப்போ என்ன பண்ணுறது? ஒரு நல்ல நாளாக அப்பாவுக்கே ஒரு பாட்டில், பெரிய பாட்டிலாக, ஃபாரின் பாட்டிலாக வாங்கி வந்து பிள்ளை கொடுக்குறது. ஒழுக்கம் சார்ந்தது அப்படியே நாளுக்கு நாள் அது சரிஞ்சிக்கிட்டே வருங்க. ஒழுக்கன்றது நாளுக்கு நாள், கலியுகன்றதுனால நாளுக்கு நாள் அந்த ஒழுக்கங்கள் சரிஞ்சிக்கிட்டு தான் வரும். ஜென்ரேஷன் கேப்னு சொல்லக்கூடியது இருக்க தான் செய்யும். ஆனால் இதை எப்படி சகிச்சுக்கிறதா என்னன்னு தெரியல. சகிச்சுக்கணும், வேறு வழி இல்லைங்கிறது தான் இது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறலைன்னா நம்ம மனநோயாளியாக மாறிவிடுவோம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறலைன்னா நாமளே மனநோயாளியாக ஆயிடுவோம். அப்படி தான் நான்லாம் ஆயிட்டேன். இந்த பிள்ளைகளோட உணர்வுகள் சார்ந்த இந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வளோ சொன்னாலும் பிடிக்கல. எவ்வளோ பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறோம், ரிசல்ட் ரொம்ப கம்மியாக தான் வருது. அதில் என்னென்ன லூப் ஹோல் இருக்கோ எல்லா கேள்வியும் கேட்குது. டைரெக்டாக அம்மா அப்பா வெளியே உட்கார வச்சுக்கிறோம், நீ இந்த வயசில் லவ் பண்ணுறியா, தப்பு இல்லையா, இது எல்லாம் உனக்கு நாள் வேணவா, இப்போ தான் நான் படிக்க வந்திருக்கிறேன்னு கவுன்சிலிங் பண்ணோம்னா அவ்வளோ கேள்விங்க நம்மக்கிட்ட கேட்பாங்க. விட்டா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ஒரு லவ் ஃபீல் வர வச்சு நம்மளே எங்கன்னா தேடின்னு போகிற மாதிரி பண்ணி விட்ருவாங்க. அந்த அளவுக்கு நியாயம் கற்பிக்குதுங்க பிள்ளைகள். நன்றி, வணக்கம்.